தீபத்தூன் வழக்கில் புதிய பரபரப்பு. என்னை ஏமாற்ற நினைப்பதா? இனிமேல் என் முகத்தில் முழிக்காதீர்கள். பிடிவாரண்ட் பிறப்பிக்க தயாரான ஜி.ஆர். சுவாமிநாதன். திமுக அரசால் எக்கச்சக்கமாக மாட்டிக்கொண்ட 4 பேர். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு இந்து விரோத அரசு என்பதால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீபம் ஏற்றவே விடவே கூடாது, நீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் அதை தான் நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்பதில் மு.க. ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டதால் தான் சிக்கந்தர் தர்காவை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதனால் இந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அதனால்தான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்ட பிறகும் அதை பல கோணங்களில் திமுக தடுத்து நிறுத்திக் கொண்டு வருகிறது. முதலில் அவர் தீர்ப்புக்கு எதிராக மதுரை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவை அதன் பிறகு விசாரித்த 2 அமர்வு நீதிபதிகளும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் எந்த தடையும் இல்லை என்று ஜி.ஆர். சுவாமிநாதனின் அதே தீர்ப்பை தாங்களும் சொன்னார்கள். இதனால் அதையடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்லப்போவதாக சொன்ன திமுக அந்த முடிவை மாற்றிக்கொண்டார்கள். குறிப்பாக உச்சநீதிமன்றமும் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு போட்டுவிட்டால் சிக்கல் என்பதற்காக அங்கு செல்வதை தவிர்த்துவிட்டார்கள். அதே சமயம் மதுரை மாவட்ட கலெக்டர், காவல்துறையினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் திமுகவின் கொத்தடிமைகள் என்பதால் அவர்களை வைத்துக் கொண்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து வருகிறது திமுக. குறிப்பாக 5 பேர் கொண்ட குழுவை மலை உச்சியில் வழிபாடு நடத்த வைத்து தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முடிவெடுத்தார். ஆனால் இப்போது அவர் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு எந்த பதிலும் கொடுக்காத தமிழக அரசு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன், துணை கமிஷனர் இனிகோ திவ்யன், கோவில் செயல் அலுவலர் ஞானசேகரன் ஆகியோரை வைத்து இதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த மார்ச் 17ஆம் தேதி நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் அமர்வில் இந்த மனு விசாரிக்கப்பட்டது. அப்போது அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு ஏப்ரல் 8ஆம் தேதி வரை இடைக்கால தடை போட்டார்கள். இது ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. எக்காரணம் கொண்டும் தீபத்தூணில் தீபம் ஏற்றிவிடக்கூடாது என்பதற்காக இதுபோன்று தேவையில்லாத மனுக்களை தாக்கல் செய்து திட்டமிட்டே நாட்களை இழுத்தடித்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டவர் இந்த தீபத்தூண் வழக்கில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்வு தோன்றுகிறது என்று நேற்று தனது வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அதோடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை நேற்று நடத்தியவர் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டிய போலீஸ் கமிஷனர், துணை கமிஷனர் ஆகியோர் ஆஜராகவில்லை. இப்படி அவர்கள் செயல்பட்டால் இனிமேல் சட்டப்படி கையாளுவேன், அவர்களுக்கு எதிராக பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிப்பேன் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ள ஜி.ஆர். சுவாமிநாதன், இவர்கள் இப்படி செயல்படுவது பணிசுமை காரணத்தால் இல்லை, திட்டமிட்டே செயல்படுகிறார்களா என்பது நீதிமன்றத்திற்கு தெரிய வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த விசாரணையில் கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வாரண்ட் உத்தரவு பிறப்பிப்பேன் என்று ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் ஜி.ஆர். சுவாமிநாதன். அந்த வகையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றிவிடவே கூடாது என்ற கோணத்தில் இதுபோன்று காவல்துறை அதிகாரிகளை நீதிமன்றத்தில் ஆஜராக விடாமல் தடுப்பது, மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வது என்று இந்த வழக்கை திமுக அரசு இழுத்தடித்துக் கொண்டே வருகிறது. அதோடு நேற்று முன்தினம் இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதிகளும் போலீஸ் பாதுகாப்புடன் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற உத்தரவு இடைக்கால தடை போட்டிருப்பது காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசுதான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த உத்தரவுக்கு எதிராக இதுபோன்று பலதரப்பட்ட மனுக்களை தொடுத்து இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தடைக்கல் போட வேண்டும் என்று திமுக திட்டமிட்டே இந்த வேலையை செய்து வருவதாகவும் நீதிமன்ற வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் 10 நாட்களுக்கு பிறகு குற்றவாளி கைது. அண்ணாமலை எழுப்பிய சந்தேகம். விளாத்திக்குளம் வேடநத்தத்தை சார்ந்த +2 படிக்கும் மாணவி கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று தர்ம முனீஸ்வரன் என்ற ராமநாதபுரத்தை சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இதுகுறித்து எஸ்.பி. மதன் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், விளாத்திக்குளம் மாணவி கொலை சம்பவத்துக்கு பிறகு அந்த கிராமத்தை சார்ந்த 900 ஆண்களிடம் விசாரணை நடத்தினோம். அதோடு அங்குள்ள நபர்களிடத்திலும் இந்த சம்பவத்தை யார் செய்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் விசாரித்தோம். குறிப்பாக அந்த கிராமத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் உடனடியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதையடுத்து அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றுள்ள 90க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தோம். அப்போதான் அங்கிருந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் சென்றது கண்டறிந்தோம். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியை சேர்ந்தவர். தற்போது நாங்கள் கைது செய்திருக்கும் நபர் அந்த வழியாக பைக்கில் வந்தார் என்ற காரணத்திற்காக அவரை கைது செய்யவில்லை. பல ஆதாரங்களை அறிவியல் பூர்வமாக உறுதி செய்த பிறகுதான் கைது செய்திருக்கிறோம். குறிப்பாக அவர் எந்த கட்சியும் சேர்ந்தவர் இல்லை, அதோடு யாருடைய அழுத்தத்தின் பேரிலும் இவரை கைது செய்யவில்லை என்று கூறியுள்ள எஸ்.பி. மதன்,
அவர் அந்த பகுதிக்கு எதற்கு வந்தார், எப்படிப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்தோம் என்பது எல்லாம் இப்போதைக்கு வெளியில் சொல்ல முடியாது. இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதையடுத்து அவருக்கு உச்சபட்ச தண்டனை பெற்று தருவோம் என்று அவர் கூறியுள்ளார். அதோடு இந்த தர்ம முனீஸ்வரனின் கைகளில் நகக்கீரல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி அவரிடத்தில் போராடிய போது தனது நகங்களால் அவரது கையில் கீறியிருக்கிறார். அப்படி அவர் கீறிய போது அவரது கைகளில் உள்ள சதைகள் மாணவியின் நகத்தில் ஒட்டியிருந்துள்ளது. அதையடுத்து அந்த நபரின் இரத்த மாதிரிகளை DNA பரிசோதனைக்கு உட்படுத்தி பார்த்தபோது அது சரியாக பொருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் தர்ம முனீஸ்வரன் மீதான குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரான வலுவான ஆதாரமாகவும் மாறியுள்ளது. என்றாலும் இந்த கைது சம்பவம் குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வேறு மாதிரி ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். CCTV கேமராக்களை ஆராய்வதற்கு 10 நாள் தேவைப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, இந்த தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதல் நடத்தி கொலை செய்ததாக கூறுகிறார்கள். அதையடுத்து அவருக்கு 2024ஆம் ஆண்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஒரு வயதான பெண்மணியை பாலியல் கொடுமை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற நபருக்கு எப்படி உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுப்பார்கள்? அந்த அளவுக்கு திமுக அரசு இந்த வழக்கை மெத்தனமாக நடத்தியுள்ளது. இதுபோன்ற சரித்திர குற்றவாளிகள் ஜாமீனில் வெளியே வந்தாலும் காவல்துறை அவர்களை கண்காணிக்க வேண்டும். மேலும் CCTV ஆதார அடிப்படையில் இந்த குற்றவாளி பிடித்ததாக கூறுகிறார்கள் காவல்துறையினர். ஆனால் CCTV ஆராய்வதற்கு 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பது சந்தேக கேள்வியை ஏற்படுத்துகிறது. அதனால் பொதுமக்களுக்கு இதன் பின்னணியில் உள்ள உண்மை தெரிய வேண்டும். காவல்துறையின் பொறுப்பை ஏற்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுகுறித்து பொதுமக்களிடத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விளாத்திக்குளம் மாணவி வழக்கை பொறுத்தவரை 10 நாட்களாக குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை என்பதால் காவல்துறைக்கு அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது. அதன் காரணமாகவே ஏற்கனவே வயதான மூதாட்டியை இதே நபர் வன்கொடுமை செய்து கொலை செய்திருப்பதால் அந்த ஆதாரத்தை வைத்து அவர் மீது இந்த வழக்கை போட்டு தாங்கள் தப்பித்துக் கொண்டார்களா என்கின்ற கருத்துகளும் எழுந்து வருகிறது. காரணம், அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இந்த மாணவி சம்பவமோ தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுள்ளது. அதன் காரணமாகவே இதுகுறித்த சந்தேக கேள்விகளை பலரும் எழுப்பி வருகிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் சரியான குற்றவாளி கிடைக்கவில்லை என்றால் யாராவது சம்பந்தமில்லாத நபரை தட்டி தூக்கி அந்த வழக்கை முடித்து விடுவார்கள். அதனால் அந்த அடிப்படையில் தான் இந்த தர்ம முனீஸ்வரனை இந்த வழக்கு விவகாரத்தில் போலீசார் பயன்படுத்தி இருப்பார்களோ என்கின்ற ரீதியில் அண்ணாமலை போன்று பலரும் சந்தேக கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.